கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை விடுதலை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை குணமாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வழி நடத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த நாளிலே விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண செய்ய இருக்கிறோம். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு நுகம், ஆங்கிலத்தில் யோக் என்று சொல்வார்கள். நுகம் குறிப்பாக மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு உருளை. பிரியமானவர்களே, அது காளைகளின் கழுத்து மேலே வைத்து அதை கட்டி சமமாய் இருக்கிற காளைகளின் மேலே கட்டி சுமையை இழுப்பதற்காகவும் ஏர் உழுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த நுகம் சமமாய் இருப்பதினாலே அந்த பாரத்தை 2 காளைகளும் சுமக்கும். ஆகவே பாரம் சுமக்கப்படுகிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, சுமையை இழுப்பதற்கு லகுவாகும். பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த நுகத்தை பயன்படுத்துகிறார்கள். விவசாயம் பண்ணுகிறவர்கள் அல்லது பெரிய சுமை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டியை அனுப்ப வேண்டும் என்றால் காளைகளின் மீது அந்த நுகத்தை வைத்து அதை கட்டி 2 காளைகளும் இழுத்து செல்லும் என்று. அப்போது அது பார்க்கும்போது அது சுமை இழுப்பதற்கு லகுவாகவும் சுமையை பாரத்தை பகுப்பதற்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் ராஜாவாய் இருக்கும்போது மூப்பர்கள் வந்து ரெகோபயாம் இடத்துல வந்து கேட்கிறார்கள், உங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு அதிக சுமையை கொடுத்தார், நீர் அந்த சுமையை லகுவாக்க வேண்டும் என்று. இப்போ ரெகோபயாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? மூப்பர்களுடைய ஆலோசனை கேட்காமல் வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டு அவன் பிரதி உத்தரமாக, என் தகப்பனாருடைய பாரத்தை காட்டிலும் நான் அதிக பாரத்தை உங்கள் மீது சுமப்பேன் என்று சொல்லுகிறான். மனுஷனுக்கு பாரத்தை சுமப்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. பிரியமானவர்களே, அது வேதனை கொடுக்கிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், பல விதமான பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கடன் பிரச்சனை ஒரு பாரமாக இருக்கிறது. அல்லது குடும்பத்தின் உறவிலே விரிசல் காணப்படுவதனாலே பாரம் காணப்படுகிறது. கணவன் குடித்து வந்தால் பாரம், மனைவிக்கு பாரம், பிள்ளைக்கு பாரம். அடுத்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஒரு பாரம். திருமணம் பண்ணி வைக்கணும், ஒரு பாரம். நல்ல வேலை கிடைக்கணும், பாரம். இன்றைக்கு சமுதாயத்தில் அநேக மக்கள் பாரத்தை சுமந்து மிகவும் வேதனைப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. பார்த்தீங்களா? இப்போ வருத்தமே மனுஷனுக்கு பாரமாக இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று அழைக்கிறார். பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க என்று அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான அன்புள்ள தேவன். பாருங்க, என்னிடத்துல வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேற எந்த தெய்வங்க, நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்ல, நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு மனுஷன் பாரத்தினால வருத்தப்பட்டு வருத்தத்தினால பாரத்தை தாங்க முடியாமல் இருக்கிறான். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ உங்களுடைய பாரம்லாம் இறங்கி போயிடும், லகுவாயிடும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? தன் மேலே பாரத்தை இன்னும் அதிகமாக கூட்டுறான். இது இல்லாமல் சாத்தா இன்னும் அதிகமாக கூட்டுறான். மனுஷனை வீழ்த்தி விடுகிறான். எனக்கு அருமையானவர்கள், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை நம்ம மேலே ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு கிடைக்கிற முதல் பரிசுன தெரியுமா? இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். இன்றைக்கு அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் பாரத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை பார்ப்பீங்க. வாழ்க்கையில் பெரிய விடுதலை பார்ப்பீங்க. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, சகோதரனே, வாழ்க்கையில் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறாயோ? வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அடுத்த காரியம் 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்றும் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு சமுதாயத்தில் நீதி கிடையாதுங்க. ஒரு அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு குடும்ப தலைவி தன் வீட்டை சார்ந்த எல்லாருக்கும் விஷம் கொடுத்து சாகடித்து இருக்கிறாள். பல வருடங்களாக ஒரே குடும்பத்தை சார்ந்த 7 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் விஷத்தினால. அப்படி ஒரு கொடூரமான எண்ணம். அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன். சொந்த பிள்ளையே தன்னுடைய கணவன் மீது இருந்த வெறுப்பினால சொந்த பிள்ளையே 4 வயது குழந்தையை கொலை செய்து விட்டால். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நீதி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீங்கள் கர்த்தரால் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது? நீ அவிசுவாசி இருக்கும் பார்ட்டிக்கு கூப்பிடுவான், குடிக்க கூப்பிடுவான், அசுத்தத்துக்கு கூப்பிடுவான். அதில் நம்ம பங்கு பெறலாமா? இன்றைக்கு அநேகர் விசுவாசியாக இருந்து சபைக்கு போகிறவர்களாக இருந்து அநேக அசுத்த காரியங்களில் அவிசுவாசிகளோடு பங்கு பெறுகிறார்கள். கர்த்தர் நமக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இருக்கிறாரே, விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, இரத்தத்தினாலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மதம் ஏது என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே தங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர்களை விட்டு பிரிந்து போங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வேறு பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள். பிரியமானவர்களே, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளும் குமாரர்களுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்நிய நுகம் நம் மீது இருக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அந்நிய காரியங்களுக்கு
இடம் கொடுத்து உங்கள் மீது நுகத்தை வைத்து இருக்கிறீர்களா? அந்த நுகத்தை எடுத்து போடுங்கள் பிரியமானவர்களே. ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. சங்கீதம் 106 சொல்லுகிறது, அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினாலே அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள்ளே புகுந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, பாகால் பெயோரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவர்களுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினாலே கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். கர்த்தர் அவர்களுக்குள்ளே வாதையை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிரியினாலே கர்த்தரை கோபம் ஊற்றுமா? அந்நிய நுகத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, நீங்கள் வேறு பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. எனக்கு அருமையானவர்களே, அந்த அந்நிய நுகத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது பிரியமானவர்களே. அந்நிய நுகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அடிமைத்தன நுகம் என்று நம் கலாத்தியர் 5:1 பார்க்கிறோம். ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அடிமைப்படுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். மனுஷர்களை பிசாசு பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பிரியமானவர்களே. யோக் ஆஃப் ஸ்லேவரி என்று சொல்லுவார்கள் பிரியமானவர்களே. அடிமைத்தன நுகம். இன்றைக்கு அநேக தவறான உறவுகளினாலே அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். யூடியூப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக தவறான உறவுகள். ஆனால் சபைக்கு வருவாங்க, ஆனால் உறவுகள் எப்படி? தவறான உறவுகள். அடிமைப்படுத்தி சாத்தான் வைத்திருக்கிறான். குடும்பத்தை விட்டு ஓடிப்போன பெண்கள் உண்டு, குடும்பத்தை விட்டு ஓடிப்போன மகன்கள் உண்டு பிரியமானவர்களே. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் போகும்போதே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்களை பார்த்திருக்கு. போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார், புகைப்பிடித்தலுக்கு அடிமையாக இருக்கிறான், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான், சூதாட்டத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஆன்லைன் கேம் அந்த ஆன்லைன் கேமுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனம் பிசாசு கொண்டு வருகிற காரியம். அடிமைத்தன நுகத்தை கர்த்தர் உட்டை தெரிய வேண்டுமென்றால் இயேசுவின் இடத்துல வாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, ஒருவேளை இந்த காரியங்களுக்கு உண்டான அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய அடிமைத்தன நுகத்தை கர்த்தர் உட்டைக்கிறார். இந்த வேலையில் உட்டைக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்க பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் அந்த நுகத்தடி உடைத்து போடுகிறார் பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் செய்வதெல்லாம் உண்டு. ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்று நீ நாவினால் அறிக்கை செய்யும்போது நீ ரட்சிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில் நம்ம வாழும்போது, நீதிமானாய் வாழும்போது, அவர் வருகையின் போது நாம் வெட்கப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம் பிரியமானவர்களே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறது, நீங்கள் எதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதா? நம்ம சாப்பிட்றோம், அதை ஆசீர்வதித்து சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்ற பொருள் தகுதியானதா என்று கேள்வி கேட்கும்போது, அது தேவனை மகிமைப்படுத்துதா என்று கேட்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு அநேகர் குடிப்பழக்கத்தை அடிமையாக இருக்கு. தேவனை மகிமைப்படுத்துதா என்ற ஒரு கேள்வி கேளுங்க. புகை பிடிக்கிறீங்களா? அது தேவனை மகிமைப்படுத்துதா என்று கேளுங்க. இல்லை என்ற பதில் நீங்கள் பெறுவீர்கள். அந்த நுகத்தை கர்த்தர் உடைப்பார் பிரியமானவர்களே. எனக்கு அருமையானவர்களே, நுகத்தை கர்த்தர் முறித்து போடுவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக நுகத்தினாலே அடிமைப்பட்டு இருக்கிறீர்களா?
கர்த்தர் அந்த நுகத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுவார். பிரியமானவர்களே, ஏசாயா 11:27 வசனம், அந்நாளிலே உன் தோளினின்று அவர் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது எல்லா நுகத்தையும் கர்த்தர் உடை தெரிவார். நுகம் உங்களை பாரப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பிரியமானவர்களே, புது துவக்கத்தை உன் வாழ்க்கையில கொடுப்பார். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, எலியா தீர்க்கதரிசி எலிசாவின் மேல தன்னுடைய சால்வை போட்டான். அவன் தன்னுடைய மரமுட்டுகள் எல்லாம் கொளுத்தி அந்த ஏற்புட்டுகிற மாடுகள் எல்லாம் சமைத்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவன் எலியா தீர்க்கதரிசிக்கு பின்னாக போனான். புது துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். எலிசாவுக்கு புது துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில புது துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்கள், இன்றைக்கு கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நுகத்தினால வேதனைப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார். இன்றைக்கு அடிமைத்தன நுகத்தினால, அந்நிய நுகத்தினால அவதிப்படுகிறீர்களா? எல்லா நுகத்தையும் உடைக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்துல உங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அநேக பாரத்தினால வருத்தப்படுகிறேன், நுகத்தினால கெட்ட பழக்கங்களினால நான் வருத்தப்படுகிறேன், எனக்கு வேதனையாய் இருக்கிறது. என்னுடைய வேதனை பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடியவர் நீர் என்பதை, இரட்சகராக இயேசு கிறிஸ்து நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க, ஒரு புது துவக்கத்தை என் வாழ்க்கையில் இந்த நாளில் கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய நுகத்தை எல்லாம் முறித்து போட்டு ஒரு புது துவக்கத்தை இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே நாம் சந்திப்போம். நன்றி. ஆமென்.